1691 கோடி ரூபாயை நாங்கள் சாலை போடுறதுக்காக செலவு பண்ணேன்னா ரோடு ஏன் இப்படி இருக்குது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு வசதி என்னன்னு கேட்டால் சார் அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் நோண்டிடுச்சு ஈபி நோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு 10 வருஷமா இங்கே ரோடே போடல சார்ன்றாரு. அப்போ இந்த பணம் என்ன போச்சு, எங்கே போச்சு? நீங்கள் அங்கே போய் கார்பரேஷன் ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு போட்டதா பில் பண்ணிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருந்தபோது உள்ளாட்சித்துறையில் வேலுமணி ஊழல் செய்திருக்கிறார் என்று திரு மு.க. ஸ்டாலின் பேசாத நாளே இல்லை. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அவ்வளவு பேசியிருக்காரு. நானும் பேசியிருக்கேன். நீங்கள் தான் யோக்கியம் தானே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, இதை பண்ண வேண்டியதுனா இதை விட என்ன ஊழல் வேணும்? கக்கூசில் ஊழல் பண்ணுறீங்க. அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டில் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று இந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, முன்னாள் ராணுவத்தினரோட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. முன்னாள் ராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் டிசம்பர் மாதமே முடிஞ்சிருச்சான். 7 மாசமா சும்மா எவன் வசூல் பண்ணானே தெரியல. தெரியுமா? இப்படி நடக்குமா கொள்ள இந்த ஊர்லயாவது? அப்படியே மெட்ரோவோ ஈபியோ நோண்டுனாங்கன்னா அவங்க சரியா ரோடு போட்டு போறதை மேக் ஷூர் இவங்க தானே சார் பண்ணணும். இன்னொன்று நோண்டி போட்டுட்டு அதை ரீலே பண்ணுறதுக்கான காசை மெட்ரோ வாட்டர் இருந்து வசூல் பண்ணலாம் கார்பரேஷனே. இதான் சட்டம். நாங்கள் ரோடு போடுவோம், நீ நோண்டுனா டேமேஜுக்கு நீ பே பண்ணிட்டு தான் சட்டம். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். சிஎம்ஆர்எல் வந்து மெட்ரோ வேலை நடக்குதா, மெட்ரோ வேலை முடிந்த பிறகு அந்த ரோடுகளை எல்லாம் செம்மையாக போட்டு தர வேண்டியது மெட்ரோ கார்பரேஷனோட வேலை. எல்லா ஊர்களையும் தான் நியதி. அப்போ நீங்கள் இதை பண்ணணும்ல. அவன் நோண்டின உடனே திருப்பி புது ரோடு போடுறேன், புது டெண்டர் விடுறது. இதான் இவர்களோட வேலை. இது போல கார்பரேஷன் கொள்ளை அடித்து நான் எங்கும் பார்த்தது